இப்போ 1.2ல் அடிஷனை பார்க்கலாம். அடிஷன் அப்படிங்கும்போது லைக் டேர்மு அன்லைக் டேர்ம், அதாவது லைக் டினாமினேட்டர் அன்லைக் டினாமினேட்டர்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. இப்போ 1/3 + 2/3 இப்படி இருந்துச்சுன்னா இந்த டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய நம்பர் சேமாக இருக்குது அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், இந்த 3 அப்படியே போட்டுக்கணும். மேலே இருக்கக்கூடிய நியூமரேட்டரை மட்டும் ஆட் பண்ணால் போதும். 1 + 2 வந்து 3, 3யை 3ஆல் டிவைட் பண்ணால் 1 தான் ஆன்சர். இது வந்து லைக் டேர்மாக இருந்துச்சுன்னா. அதே போல் அன்லைக் டேர்மாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா 1/3 2/5 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இதனோட டினாமினேட்டர் வந்து வேறு வேறையாக இருந்தால் இது அன்லைக் டேர்ம். அன்லைக் டேர்ம் அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம், இதுக்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷனை பண்ணிக்கோங்க. 1 5 is 5, 3 2s are 6 டிவைடட் பை 5 3s are 15. அப்போ 11/15, 11/15 தான் ஆன்சர். ஓகேவா. அன்லைக் டேர்ம் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கணும், குறுக்கு பெருக்கல் பண்ணி போடுறது நமக்கு எளிமையாக இருக்கும். அதே போல் சப்ராக்ஷன் கழித்தலை பொறுத்த வரைக்கும் இதே டேர்ம் தான். லைக் டேர்மாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி லைக் டேர்மாக இருந்துச்சுன்னா மேலே இருக்கக்கூடிய நியூமரேட்டரை மட்டும் கழிச்சா போதும். 7ல் 2 கழிச்சா 5, 5/5 = 1ன்னு சொல்லலாம். அதே போல் அன்லைக் டேர்மாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா இதுக்கும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 1 3 is 3, 8 2s are 16 டிவைடட் பை 8 3s are 24. இப்போ 16லேருந்து தான் 3யை கழிக்கணும். 16ல் 3 போனால் 13, 16ஓட குறி வந்து மைனஸில் இருக்கிறதுனால -13 டிவைடட் பை 24. இதுதான் வந்து உனக்கு சப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய ஆன்சர். குறுக்கு பெருக்கல் தான். குறுக்கு பெருக்கலில் இந்த மாதிரி குறுக்கி பெருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சரை மைனஸில் இருக்கிறதுனால மைனஸில் ஆன்சர் வருது. இது சப்ராக்ஷன். அப்போ அடிஷனுக்கும் சப்ராக்ஷனுக்கும் ஒரே மாதிரி தான். ஆனால் ப்ளஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கிறேன், மைனஸ் இருந்தால் சப்ராக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா மல்டிப்ளை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெகுலராக செய்கிற மாதிரி தான். இப்போ ஃப்ராக்ஷன் நம்பர் எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணுவோமோ அதே போல் தான் இதை என்ன பண்ணணும், நியூமரேட்டரால் மல்டிப்ளை பண்ணிக்கணும், டினாமினேட்டரால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 1 4 is 4, 3 5s are 15 இப்படி மல்டிப்ளை பண்ணி போடுறது. இதுலேயே வந்து என்ன பண்ணுவாங்க, இது கலப்பு பின்னம், அதாவது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் நம்பர் வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றலாம். எப்படி, இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, இதோட வச்சு இதை ஆட் பண்ணிக்கோங்க. 2 5s are 10, 10 + 1 11, 11/5 இன்ட்டு 3 3s are 9, 9 + 1 10, 10/3. இந்த மாதிரி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றிக்குங்க, தகாபினமாக மாற்றிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள், நியூமரேட்டரால் மல்டிப்ளை பண்ணுங்கள், டினாமினேட்டரால் மல்டிப்ளை பண்ணுங்க. அதுக்கு இது இந்த மாதிரி சம் வரும் பொழுது கேன்சல் பண்ணுற மாதிரி ஏதாவது டேர்ம் இருந்துச்சுன்னா கீழே மேலே ஏதாவது கேன்சல் பண்ணுற டேர்ம் இருந்துச்சுன்னா அதை பண்ணிக்கலாம். அது நமக்கு ஆன்சர் வந்து என்ன பண்ணும், சிம்பிளிஃபை பண்ணி காட்டும். 1 5 is 5, 2 5s are 10. இப்போ இதை செஞ்ச பின்னாடி நீங்கள் இருக்கக்கூடிய நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணி போட்டுக்குங்க. 11 × 2, 11 2s are 22 டிவைடட் பை 1 3 is 3. இதுதான் ஆன்சர். இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், மிக்சடு ஃப்ராக்ஷனாக மாற்றி கூட போட்டுக்கலாம். எத்தனை டைம்ஸ் அடங்கும், 7 3s are 21, ரிமைண்டர் 1 1/3, 7 1/3 அப்படிங்கிறது ஆன்சராக கிடைக்கும். இது மல்டிப்ளை சம்மை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் வரும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா டிவைடும் மல்டிப்ளையும் ஏறக்குறைய ஒன்று தான், இதே மாதிரி தான் வரும். இப்போ 3/5 டிவைடட் பை 2/5 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இது எப்படி டிவைட் பண்ணலான்னா, டிவைடை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் நம்பர் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் செய்யக்கூடாது, அப்படியே போட்டுக்கோங்க. அது நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னா இந்த டிவைட் சிம்பிளை மல்டிப்ளை சிம்பிளாக மாற்றணும். மாற்றும் பொழுது ரெண்டாவது டேர்ம் வந்து என்ன ஆகும், ரெசிப்ரோக்கலாக மாறிடும், தலைகீழாக மாறிடும். தலைகீழாக மாறிச்சுன்னு என்ன வரும், 5/2. இதை கேன்சல் பண்ணலாம், 5 5 கேன்சல் பண்ணிவிட்டால் மீதி இருக்கக்கூடியது தான் என்ன, 1 3 is 3, 2 1s are 2. இப்போ 3/2 தான் ஆன்சர். இதே வந்து மிக்சடு நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, 1/3 டிவைடட் பை 1 1/4 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இதை எப்படி என்ன பண்ணலாம், இதை வந்து இம்ப்ராப்பராக மாற்றலாம். 1 3 is 3, 3 + 1 4, 4/3 டிவைடட் பை 1 4 is 4, 4 + 1 5, 5/4. இப்போ இதை ஃபஸ்ட்டு டேர்மு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கோங்க. டிவைட் சிம்பிளை மல்டிப்ளை சிம்பிளாக மாற்றும் போது ரெண்டாவது டேர்ம் மட்டும் சேஞ்ச் ஆகும், அதே 4/5 ஆகிடும். இப்போ நியூமரேட்டரால் மல்டிப்ளை பண்ணிக்கணும், டினாமினேட்டரால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 4 4s are 16, 3 5s are 15. இப்போ 16/15 அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். இதுதான் 1.2ல் இருக்கக்கூடிய நமக்கு சம்ஸு.
இந்த 4 டேர்மும் 1.2ல் வரக்கூடியது. 1.3ல் ப்ராப்பர்ட்டிஸ். என்னென்ன ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். க்ளோசர் ப்ராப்பர்ட்டி அடைவு பண்பு, ரெண்டாவது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சேர்ப்பு பண்பு, மூணாவது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, நாலாவது ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி. இந்த ஐடென்டிட்டியில் வந்து அடிட்டிவும் இருக்குது, மல்டிப்ளிகேட்டிவ் இருக்குது. அஞ்சாவது ப்ராப்பர்ட்டி டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இந்த ஐடென்டிட்டியோடு சேர்த்து இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டியும் இருக்கும். இந்த இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டே ஈஸியாக இருக்கும். ஒரு சில டைம் வந்து இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி வந்து ஸ்பெசிஃபையாக கொடுத்துருப்பாங்க. அதனால் ஐடென்டிட்டிக்கும் இன்வெர்ஸ்க்கும் கொஞ்சம் வித்தியாசம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். க்ளோசர் ப்ராப்பர்ட்டிங்கிறது ஒன்றுமே இல்லை. இப்போ 2 ரேஷ்னல் நம்பர்ஸை கொடுத்துட்டு வரக்கூடிய ஆன்சர் ஒரு ரேஷ்னல் நம்பராக இல்லையான்னு செக் பண்ண சொல்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ இது அடிஷனுக்கும் இதே தான், மல்டிப்ளிகேஷனுக்கும் இதே தான். இப்போ அடிஷனில் நான் போடுறேன். அடிஷனில் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். 1 3 is 3. அடுத்தது இந்த 3 இருக்க காமன், அதனால் 3 போட்டுட்டோம். இப்போ 3/3 அப்படிங்கிறது இது 1. இது ஆக்சுவலாக இது 1 அப்படிங்கிறது ரேஷ்னல் நம்பர். இப்போ 2 ரேஷ்னல் நம்பரை ஆட் பண்ணும் பொழுது வரக்கூடிய ஆன்சரும் வந்து ரேஷ்னல் நம்பராக இருந்தால் அது வந்து க்ளோசர் ப்ராப்பர்ட்டி அடைவு பண்பு. அது ரேஷ்னல் நம்பராக இருக்குது, அதனுடைய அடைவுனை தெரிவிக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது வந்து அடிஷனில். மல்டிப்ளிகேஷனில் பாருங்கள், இது மல்டிப்ளிகேஷனில் 2 ரேஷ்னல் நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோம். 1 2 is 2, 5 3s are 15. இப்போ 2/5 அப்படிங்கிறது ஒரு ரேஷ்னல் நம்பர், 1/3ங்கிறது ஒரு ரேஷ்னல் நம்பர், வரக்கூடிய ஆன்சர் 2/15 அப்படிங்கிறது ஒரு ரேஷ்னல் நம்பர். அப்போ இது மல்டிப்ளிகேட்டிவில் க்ளோசர் ப்ராப்பர்ட்டியை இதை அச்சீவ் பண்ணுது. ஓகேவா? இப்போ க்ளோசர் ப்ராப்பர்ட்டியை பார்த்துட்டோம். இது எதுக்கு? இது அடிஷனுக்கு பார்த்துட்டோம், இது மல்டிப்ளிகேஷனுக்கு பார்த்துட்டோம். அடுத்தது க்ளோசர் ப்ராப்பர்ட்டி வந்து மைனஸ், அதாவது சப்ட்ராக்ஷனுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இருக்குது மைனஸில். இப்போ 2/5லேருந்து 1/3 மைனஸ் பண்ணுறோம். இப்போ இது என்ன குறுக்கு பெருக்கல் தானே பண்ண போகிறோம். 3 2s are 6, 1 5 is 5, 5 3s are 15. 6ல் 5 மைனஸ் பண்ணோம்னா 1, 1/15. இந்த 1/15 அப்படிங்கிறது ஒரு ரேஷ்னல் நம்பராக இருக்கிறதுனால இது வந்து என்ன, டெஃபினட்டாக ஒரு அடைவு பண்புன்னு இருக்குது, சப்ட்ராக்ஷனுக்கு அடைவு பண்பு இருக்குது அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணலாம். இதே டிவைடு 2/5 டிவைடட் பை 1/3, அது 2/5 அப்படியே வச்சுக்குவோம். 3/1, 3 2s are 6, 1 5 is 5, 6/5. இதுக்கும் என்ன இருக்குது, அடைவு பண்பு இருக்குது, க்ளோசர் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணலாம். இப்போ இந்த 4 இதுக்குமே க்ளோசர் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஆனால் மற்ற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்த்தோம்னா எந்த ப்ராப்பர்ட்டியுமே, அதாவது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியோ ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டியோ எதுக்கு இருக்காது, இந்த சப்ட்ராக்ஷனுக்கும் மல்டிப்ளிகேஷனும் இருக்காது. இந்த ரெண்டுக்குமே என்ன இருக்காது, மற்ற எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் இருக்காது. இந்த ரெண்டுக்கு மட்டும்தான் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அப்ளை ஆகும். அதாவது அடிஷனுக்கும் மல்டிப்ளிகேஷனுக்கு மட்டும்தான் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அப்ளை ஆகும். சரி, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை பற்றி பார்க்கலாம். இப்போ ஒரு ரேஷ்னல் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதாவது 1/2 3/5 அப்படிங்கிற ஒரு ரேஷ்னல் நம்பர் கொடுத்துருக்கு. 2 ரேஷ்னல் நம்பர் கொடுத்துட்டு இதனுடைய கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா இதை ஆட் பண்ணக்கூடிய வேல்யூ இதே பாருங்கள், இடத்த மாற்றி நான் போடுறேன். ஃபஸ்ட்டாக இருக்கிற நம்பரை செகண்டாகவும் செகண்டாக இருக்கிற நம்பர் ஃபஸ்ட்டாகவும் போடுறேன். இப்போ இடத்த சேஞ்ச் பண்ணால் அதுதான் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, பரிமாற்று பண்பு. இடத்த வந்து இடம் மாற்றிக்குது, பரிமாற்று பண்பு. தமிழில் சொன்னால் பரிமாற்று பண்பு. இடம் மாறி இருந்தாவே பரிமாற்று பண்புன்னு அர்த்தம். ஒரே நம்பர் தான் 1/2 3/5 அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 3/5 1/2ன்னு இடம் மாறி இருந்தால் இந்த பண்புக்கு பேர் பரிமாற்று பண்பு, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போ பாருங்கள், வேல்யூ கண்டுபிடிங்க. இது ஈக்குவலாக தான் இருக்கும், இந்த வேல்யூ ஈக்குவலாக தான் இருக்கும். இதனுடைய வேல்யூ என்ன, 5 + 6 5 2s are 10, 6 + 5 5 2s are 10. அப்போ பார்த்தீங்கன்னா 11/10, இது 11/10, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா. இப்போ இது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அச்சீவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். மல்டிப்ளிகேஷனுக்கு இதே மாதிரி தான் வரும். அடுத்தது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்னென்னா,
இப்போ ஆல்ரெடி ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பர் கூட நம்ம என்ன பண்ணுறோம், 2 நம்பரை ஆட் பண்ணுறோம். 2/5 ப்ளஸ் 1/6 இந்த மாதிரி ஈக்குவல் டு இந்த 1/3 கூட 2/5ஐயும் வரக்கூடிய ஆன்சரோட 1/6ஐயும் ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு நம்பர் கூட மற்ற 2 நம்பரை சேர்த்துறதுனால வரக்கூடிய இந்த பண்புக்கு பேர் சேர்ப்பு பண்பு, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. தமிழில் சொன்னால் சேர்ப்பு பண்பு, இங்கிலீஷில் சொன்னால் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இதனுடைய வேல்யூவும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஈக்குவலாக தான் இருக்கும். அதே போல் ஐடென்டிட்டி அப்படின்னா என்ன, அடிட்டிவ் ஐடென்டிட்டி இருக்குது. சாதாரணமாக எல்லாத்துக்குமே நேச்சுரல் நம்பராக இருந்தாலும் சரி, ஹோல் நம்பராக இருந்தாலும் சரி, இன்டீஜர்ஸாக இருந்தாலும் சரி, ஐடென்டிட்டி நம்ம நேச்சுரல் நம்பருக்கும் ஹோல் நம்பருக்கும் தான் அடிட்டிவ் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கடுத்து நம்ம ரேஷனல் நம்பருக்கு யூஸ் பண்ண போகிறோம். 1/3 கூட அடிட்டிவ் ஐடென்டிட்டி 0 ஆட் பண்ணால் என்ன வரும், அதே நம்பர் தான் வரும். 1/3 தான் ஆன்சராக வரும். இந்த மாதிரி வரக்கூடிய டேர்முக்கு பேர் அடிட்டிவ் ஐடென்டிட்டி. அதே பாருங்கள், 1/3 இன்ட்டு மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டினா 1. இப்போ 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் அதே நம்பர் தான் வரும், 1/3 தான் வரும். இது வந்து அடிட்டிவ் ஐடென்டிட்டி, இது வந்து மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. இதைத்தான் வந்து ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டியில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது வந்து இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. இன்வர்ஸ் அப்படின்னா அடிட்டிவ் இன்வர்ஸ் வந்து மைனஸில் வரும், மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி வந்து தலைகீழாக வரும். இப்போது 2/5 அப்படின்னு வச்சுக்கோங்க. இதனுடைய இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி எது, -2/5. 2/5ஓட -2/5 ஆட் பண்ண 0, ஆன்சர் வந்து 0 வரணும். அப்போ தான் அது வந்து இன்வர்ஸ்னு அர்த்தம். அப்போ 0 வந்ததுனால இது என்ன, அடிட்டிவ் இன்வர்ஸ்ன்னு சொல்லுவோம். இதனுடைய இது என்ன, அடிட்டிவ் இன்வர்ஸ். இதே 2/5 இது கூட எதை மல்டிப்ளை பண்ணணும், இதனுடைய தலைகீழ் எது, 5/2. இந்த 5/2 தான் இதனுடைய இன்வர்ஸ். இதை நம்ம கேன்சல் பண்ணுங்கள். இப்போ 1 வருதா. இப்போ இதுதான் என்ன, மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னால் 1 வரணும், அடிட்டிவ் இன்வர்ஸ்னால் 0 வரணும். இது இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி.